அண்ணாமலை ஒரு பக்கமும் ஆளுநர் ஒரு பக்கமும் பேசுகிற போது அவங்களுக்கு பதில் சொல்றது இல்ல அவங்களை எதிர்க்கிறதே தமிழ்நாடோட அரசியலா இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நீங்க ஆளுநருக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டே இருப்பீங்க? என்ன செய்யறது, ஆளுநர் தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படுகின்ற வரையில் போராட்டங்கள் நடத்தப்பட தான் வேண்டும். ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு விடயமும் மனித குலத்திற்கு எதிரானதாக இருக்கிறது. சனாதன கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார். அதுவும் நாளை இந்தியாவை வழிநடத்துகின்ற பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ் தேர்வான அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட உரை என்பது தேவையில்லாத ஒன்று. அதே போன்று திட்டமிட்ட ஒன்று நினைக்கிறேன். இல்லை, திட்டமிட்ட ஒன்றாகத்தான் நான் கருதுகிறேன். அவங்க திட்டமிட்டு இந்த கருத்தை இந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதை சிந்தித்து தான் அவர்கள் பேசுகிறார்கள். அது ஒரு பாரிய விளைவுகளை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் என்பதனால்தான் நாம் அதற்காக உடனே எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறோம். இல்லைன்னா நமக்கு என்ன வேறு வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆளுநர்கள் இருந்தாங்க. எல்லா ஆளுநரையும் ஏற்றுக்கிட்டு அறிக்கை விட்டுக்கிட்டு சட்டமன்றத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு அவங்களை கண்டிச்சுக்கிட்டு அவங்க மாளிகையை முற்றிக்கிட்டு கருப்பு கொடி பலூன் விட்டுக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டா இருந்தோம் இல்லையே. அது ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்ல.